வெல்கம் டு சூப்பர் சமையல். இப்போ செஸ்வான் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு 150 கிராம் முட்டைக்கோசு, ஒரு கேரட்டு, 10 பல்லு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன், 6 பீன்ஸு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம், குடமிளகா 1, கடைசியாக போடுறதுக்கு மல்லித்தலை கொஞ்சம், எண்ணெய், செஸ்வான் பேஸ்ட்டு, உப்பு. அதுக்கு தேவையான 200 கிராம் நூடுல்ஸு இப்போ வெந்துட்டுருக்கு. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் பூண்டு, வெட்டி வச்ச இஞ்சி, வெங்காயம், இது 3ஐயும் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, முட்டைக்கோசு, எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கணும். நல்லா வதக்கிடக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற அளவுக்கு மட்டும் வதக்கணும். இப்போ கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. ரொம்ப வேகக்கூடாது. இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு செஸ்வான் சாஸ், எந்த சாஸும் ஊற்றக்கூடாது. இது ஊற்றுறதுனால, இது போடுறதுனால இந்த சாஸ்லேயே உப்பு இருக்கும், அதனால் காய்க்கு மட்டும் அளவாக உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே நூடுல்ஸில் உப்பு, எண்ணெய் எல்லாம் போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் நூடுல்ஸை. சாஸ் போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டோம். நூடுல்ஸை போட்டலாம், வேக வச்ச நூடுல்ஸை. நூடுல்ஸை போட்டு 2 நிமிஷம் வதக்கணும். வதக்கிட்டு நம்ம வீட்டில் செஞ்சோம்னா தான் நிறைய காய் போட்டு செய்ய முடியும். கடையிலலாம் வாங்கினோம்னா இவ்வளோ காயெல்லாம் போட மாட்டாங்க. செஸ்வான் சாஸ் வந்து கடையில் வாங்க வேண்டியதில்லை, நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். 20 மிளகாயை சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, ஒரு 25 கிராம் பூண்டு, ஒரு 10 கிராம் இஞ்சி கட் பண்ணி போட்டு எண்ணெயில் போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகா பேஸ்ட்டு அதுக்குள்ளே ஊற்றிடணும். அது வதங்கிட்டு இருக்கையில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம ஊற்றின எண்ணெய் அது பிரிஞ்சு வரையில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை, சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் எல்லாம் ஊற்றி நல்லா கலந்து எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் ஆனாலும் செஸ்வான் சாஸ் நல்லாயிருக்கும், கிடவே கிடாது. இப்போ செஸ்வான் நூடுல்ஸு நல்லா தயாராகிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம்.